நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கேள் வெற்றி முயற்சி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான சூப்பரான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துடலாம். நண்பர்கள் இன்னமும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன் அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத போட்டுக்கோங்க. நண்பர்களையும் இன்னமும் நம்ம சேனலை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடல அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி சைபர் 63 சரிங்களா, சைபர் 63 அப்படிங்கிற மாதிரி கேம் வச்சுருந்தான். ஸோ வந்து ஓரளவுக்கு நான் ப்ரிடிக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஆனால் ஏபிசி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து நானுமே ஸ்டெப் டவுன் பண்ணி தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நானுமே கொஞ்சம் இன்றைக்கி ஹெவியாகவே லாஸ் பண்ணிட்டேன். ஒரு ஃப்ரெண்டாக நான் வந்து உங்கள்கிட்ட இந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் பேசிக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி தோற்றுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் தோற்றுட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிப்பேன். இன்றைக்கி ஆல் போர்டில் மட்டும் 10 செட்டு வச்சுருந்தேன். ஸோ அதில் மட்டுமே நமக்கு வந்து ஒரு 1000 மட்டும் தான் ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு. ஸோ போட்டது வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 300க்கு மேலே பக்கமாக கொஞ்சம் விட்டுட்டோம் சரிங்களா. ஸோ ஆனால் ஒரு 1000 ருபீஸ் வந்து இந்த ஆல் போர்டில் மட்டும் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருந்துச்சு. சரி போதும், இன்றைக்கி நம்ம கேம் வச்சோம் பிடிச்சோம், அதில் ஒரு சின்ன ஒரு வெற்றி சரிங்களா. ஸோ அது வந்து நான் ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னோடய வெற்றியோ தோல்வியோ அதில் நீங்களும் என்னுடைய நண்பனாக பங்களிச்சிட்ருக்கீங்க. நிறைய வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, பிடிச்சிருந்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கவனிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ரிப்ளை வரும் நண்பா சரிங்களா. ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நண்பா உங்கள்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி சரிங்களா. நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு நண்பர்கள் தான், ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ சரிங்களா, எல்லாமே ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் தான் சரிங்களா. நமக்குள்ளே எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் வந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் எனக்கு ஏதாவது கெஸ்ஸிங் வந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன உதவிகளாக இதை நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா. நான் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு நேற்று வந்து நம்ம சேனல் மூலமாக பார்த்து அதிகமாக வச்சு நஷ்டம் ஆயிருந்தீங்க அப்படின்னா நண்பா தயவு செஞ்சு இந்த தம்பியை மன்னிச்சிருங்க சரிங்களா. நீங்கள் ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு ஒரு ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. எல்லாருமே இன்றைக்கி ஓடுறது அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன ஒரு இன்கம்காக தான் ஓடிட்டுருக்கோம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானுமே கெஸ்ஸிங் எடுத்து உங்களுக்காக கொடுக்குறேன் சரிங்களா. நான் என்ன எடுக்கிறேனோ என்ன ப்ளே பண்ணுறனோ அதை மட்டும் தான் கொடுக்குறேன். வேறு எந்த விதமான இதுவுமே கிடையாது சரிங்களா. ஏன்னா இதில் எனக்கு ₹1 ப்ராஃபிட் கிடையாது நண்பா சரிங்களா. உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சரி என்னையும் ஃபாலோ பண்ணி விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கூட பேசுகிறதுக்கு எனக்கு வந்து இந்த ஒரு யூடியூப் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி சரிங்களா. ஒரு நம்ம எந்த இடத்துல கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னா அந்த யூடியூப்பில் கனெக்ட் ஆகிறோம் சரிங்களா. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்காக டெய்லியுமே எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்களே ஏதாவது கெஸ்ஸிங் வந்து எனக்கு சொல்லுங்கள். சரி வாங்க இன்றைக்கி இந்த சைபர் 63க்கு கேம் என்ன மாதிரி கொண்டு போயிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. நேற்று ஆனால் நம்ம கெஸ் பண்ணதில் அந்த 6 மட்டும் ஒரு கிளிக் ஆகிருந்துச்சு. கிளிக் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மன அதிருப்தி தான் சரிங்களா. ஏபிசியில் 2லேயுமே வந்து போயிடுச்சு. அதுமாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் டோட்டல் வாஷ் அவுட் ஆயிடுச்சு நண்பா அப்படிங்கிற மாதிரி. மன்னிச்சிருங்க நண்பா, ஏன்னா நானுமே கெஸ்ஸிங் தான் எடுத்து கொடுக்குறேன். ஒரு 100% என்னாலாம் வந்து தர முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும். என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு எடுத்து தரேன். என்கிட்ட இருக்க நல்லதை எடுத்துக்கோங்க சரிங்களா. என்னால் என்னோட ஆகக்கூடிய அந்த கெட்டதை விட்டுருங்க சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் போடுங்க. அதேமாரி அதிகமாக டிக்கெட் போடாதீங்க சரிங்களா. 1000 2000 3000லாம் போடுறீங்க, அதெல்லாம் வேண்டாம். நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது சரிங்களா. நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா நான் நம்மளுடைய பழைய சேனல்லையுமே அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா. நம்மளோட ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம இதை டிக்கெட்டு அது இதுங்கிறதுக்கெல்லாம் உள்ளே போகணும். அதுக்கெல்லாம் சொல்கிறேன். 4 நிமிஷம் இதையே நம்ம பேசிட்டோம் சரிங்களா. கொஞ்சம் நம்ம வேறு டாபிக் போகலாம். நம்ம என்ன நண்பா அப்படின்னு கேட்டிங்க, சைபர் 63க்கு ஒரு பவர் பண்ணுவானா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு சரிங்களா. 5 பவரு இல்லை அப்படின்னா 8 பவர் சரிங்களா. 6க்கு 4 பேர் பண்ணி 548ன்னு வைப்பானா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய செட்டு ஒரே செட்டு சரிங்களா. சிங்கிள் ஷாட்டு தான் கொடுக்க போகிறோம். நேற்று வந்து ஏபிசி சிங்கிள் ஷாட் கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று வந்து ஆல்போர்டு தான் சிங்கிள் ஷாட் கொடுத்துருந்தோம் சரிங்களா. ஏபிசி 548 வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பா நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ₹25 டிக்கெட்டோ இருக்கிறதுலையே 3 டிஜிட்டில் கம்மியாக ஒரு செட்டு போட முடியும் அப்படின்னா ஒரே ஒரு செட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நான் வந்து இதுதான் வரும் அப்படின்னு நான் வந்து சொல்லலை. வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ஸிங் சரிங்களா. நான் வந்து மிகப்பெரிய கெஸ்ஸர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நண்பா. நான் மிகப்பெரிய ஒரு கத்துக்குட்டி தான் சரிங்களா. இப்போ அந்த கேள் அப்படிங்கிறது வந்து ஒரு கடல் மாதிரி, அதில் மூழ்கி முத்தெடுத்தவன் யாருமே கிடையாது.
நிறைய நண்பர்கள் கெஸ்ஸிங் போடுறாங்க, நல்ல நல்ல நம்பர்ஸாக கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சரிங்களா. எல்லாருமே ஏன்னா நானுமே நிறைய அவங்களால வந்து பயனடைஞ்சிருக்கேன், பிடிச்சிருக்கேன். நிறைய நல்ல நல்ல அண்ணனுங்களாம் வந்து போட்டுட்ருக்காங்க சரிங்களா. நம்ம ஒரு கத்துக்குட்டி, நம்மளால் என்ன முடியுமோ ஏன்னா ஆகச்சிறந்த கலைஞன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மலாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்ஸிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 2 நம்பர் பவர் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது சரிங்களா. இது ஏபிலையும் வரலாம், பிசிலையும் வரலாம், ஏசிலையும் வரலாம். டபுள் பவர் கண்டிப்பாக பண்ண மாட்டான். இது வரத்துக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் எடுத்து ஒரு செட்டு வச்சு பாருங்கள். இல்லை வரத்துக்கான வாய்ப்பு இல்லை நண்பா அப்படின்னா விட்டுருங்க சரிங்களா. இதெல்லாம் எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் பார்த்துலாம் சரிங்களா. சின்ன பேட்டர்னில் ஆல் போர்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஆல் போர்டு வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் 5க்கான சாய்ஸ் வைப்பான் அப்படின்னு ஒரு டவுட்டில் இருக்கேன். உங்களுக்கும் 5 வந்து ஒரு டவுட்டில் இருந்துச்சு அப்படின்னா 5 நீங்கள் ட்ரை பண்ணலாம் நண்பா சரிங்களா. நண்பா மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம்.